சென்னை முதல் தாமரைக்குளம் தாத்தா வீடு வரை புறா பந்தயம். சென்னை விடியற்காலை. மெரினா கடற்கரையை தொடும் மென்மையான காற்று. வானத்தில் வரிசையாக நின்ற புறாக்கள். இது ஒரு சாதாரண பந்தயம் இல்லை, இது பாசம் சோதிக்கும் ரேஸ். புறாக்கள் தயார். ஒரு விசில் சத்தம். அடுத்த நொடி பறக்கும் இறகுகள், அசையும் வானம். ஒரே நேரத்தில் புறாக்கள் எல்லாம் பறந்தன. இலக்கு ஒன்றுதான், தாமரைக்குளம் தாத்தா வீடு. அந்த கூட்டத்தில் ஒரு புறா, பெயர் முடனாலி மோட்டோ. சாதாரண புறா இல்லை, நம்பிக்கை, தைரியம். தினமும் தாத்தாவின் தட்டில் சாப்பிட்ட தயிர் சாதம், மூன்றும் அவன் கண்களில். கட்டடங்கள் கீழே சுருங்கின, நகரம் பின்தள்ளப்பட்டது. முடனாலி மோட்டோ இப்போது நகர எல்லையை தாண்டுகிறான். வயல்கள், ஆறுகள், மின்கம்பிகள். அப்போ வானம் ஒரு நொடிக்கு இருண்டது. மேலிருந்து ஒரு கருப்பு நிழல், ஃபால்கன். அதன் கண்கள் ஒரே இலக்கு, அதன் இறக்கைகள் காற்றை கிழிக்கும் ஆயுதம். ஸ்வூஷ்! ஒரு புறா பிடிபட்டது, இறகுகள் சிதறின. முடனாலி மோட்டோவின் இதயம் குலுங்கியது. ஆனா பயம் அவனை நிறுத்தவில்லை. வீரா திடீரென்று கீழே இறங்கினான். பஸ்ஸுகள் ஓடும் சாலை, லாரிகள், மின்கம்பிகள். ஃபால்கன் பின்னாலே நிழல் போல. ஒரு கோவில் கோபுரம். முடனாலி மோட்டோ அதை சுற்றி சுழன்றான். ஃபால்கன் வேகம் குறைந்தது. அந்த ஒரு வினாடி உயிர் கொடுத்த வினாடி. முன்னால் ஒரு ஏரி, நீரின் மேல் ஒளி பிரதிபலிப்பு. ஃபால்கன் குழம்பியது. அந்த நிமிடம் முடனாலி மோட்டோ மேலே பாய்ந்தான். தூரத்தில் தெரிகிறது மரங்கள், வீடுகள். தாமரைக்குளம் தாத்தா வீடு. முடனாலி மோட்டோவின் இறக்கைகள் வலித்தன, மூச்சு திணறியது. ஆனா வீடு அருகில். கடைசி தாக்குதல். ஃபால்கன் வேகமாக இறங்குகிறது. முடனாலி மோட்டோ முழு சக்தியுடன் வேகமாக வீட்டில இறங்கி கூண்டுக்குள் சென்றார். கூண்டு மூடப்பட்டது. வானத்தில் சுற்றும் ஃபால்கன். கீழே தாத்தாவின் பாதுகாப்பில் முடனாலி மோட்டோ. இது வெறும் ரேஸ் இல்லை, இது ஒரு உயிர் தப்பித்த பயணம். தாத்தாவிற்கும் புறா முடனாலி மோட்டோவிற்கும் உள்ள பாசம். புறா முடனாலி மோட்டோ வென்றால் பாசம் வென்றது.